நம்முடைய ஹிருதயத்தையே ஒரு நகரமாக கோவிலாக இழைத்து வெளிப்படையா பூஜை பண்றதை காட்டிலும் மானச பூஜை உயர்ந்தது. நன்னாவும் பண்ண முடியும். வெளிப்படையா பூஜை பண்ணா ஏதாவது ஒரு சின்ன மரக்கட்டதானே ஒரு பீடம் ஆசனம் போட முடியும். மனசால பூஜை பண்ணினால் நவரத்ன கச்சிதமான பீடம் போட முடியும் இல்லையா? பூஜாம் ஸ்வீகுரு புண்ணிய ஸ்லோகா. ஹே புருஷோத்தமா, நவரத்ன கச்சேதம் மாமக ஹிருதய மணிபீடம் சங்கிருஹான. நவரத்ன கச்சிதமான நவபக்தி ரத்ன கச்சிதம் மாமக ஹிருதய மணிபீடம் சங்கிருஹான. என்னுடைய ஹிருதய பீடமே உனக்கு ஆசனம். அந்த ஹிருதயம் எப்பேற்பட்டதுன்னா 9 ரத்னம் அதுல பதிச்சிருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனங்கிற 9 ரத்தனங்கள் பதிச்சிருக்கு. சும்மாவே இருக்கிறது இல்லையா? சிரவணம் பண்ணிண்டோ, கீர்த்தனம் பண்ணிக்கொண்டோ, ஸ்மரணம் பண்ணிக்கொண்டோ, அர்ச்சனம் பண்ணிக்கொண்டோ ஓயாமல் நவவிதமான பக்தியை செய்கிற ஹிருதயம் நவரத்ன கச்சிதமான பீடம் உனக்கு. பாத்தினா நயனகளீதேன பாஷ்போதகீன பாத்யம் ஸ்வீகுரு பத்மாரமணாயா. கண்கள்லேருந்து முத்து முத்தா உதிர்கின்ற இந்த கண்ணீரே உனக்கு பாத்தியம். பத்மாரமணா. பாசுரமும் இந்த கீர்த்தனமும் ஒன்னா அமையர். கீர்த்தனாவளியில பாசுரத்தை மனசுல வச்சுன்னு பாடின கீர்த்தனம் கீர்த்தனாவளி பூரா. இது அப்படி அல்ல. ஆனா பாசுரம் அப்படி இருக்கு. அப்ப ஹிருதயம் ஒன்னா இருக்கும். பிரேமிகளுடைய பக்தர்களுடைய ஹிருதயம் ஒன்னா இருக்கும். இந்த ஹிருதயம் என்னன்னா, இந்த ஹிருதயத்துல இந்த பாசுரத்துல பனிமலராள் அங்கம் வலம் கொண்டான் அடி. பெரிய பிராட்டியாரோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய எம்பெருமான். கீர்த்தனம் பத்மாரமணாகா என்று அலர்மேல்மங்கை தாயாரோட கூட இருக்கக்கூடிய எம்பெருமானே, நகர் இழைத்து நித்திலத்து நன்மலர் கொண்டு ஆங்கே திகழும் அணி வைரம் சேர்த்து நிகரில்லா பைங்கமலமேந்தி பணிந்தேகேன். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் வச்ச அழகாக கட்டின அழகான ஒரு பீடத்தை உனக்கு நான் சமர்ப்பிச்சேன். நித்துலம்னா பவழம். இந்த பவழத்தையே அடுக்கி ஒரு சேப்பு புஷ்பம் போலே உனக்கு சமர்ப்பிச்சேன். நித்திலத்து நான் மலர் கொண்டு அங்கே திகழும் அணி வயிறும் சேர்த்து. வெள்ள வெள்ளையான வைரம் இதெல்லாம் மானச பூஜையில சாத்தியம். அந்த கண்ணனை தாளாட்டும் போது பெரியாழ்வார் கட்டின தொட்டில் சொல்லுவோம் இல்லையா? மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். இது பெரியாழ்வாருக்கு எப்படி சாத்தியம்? அவர் ஏதோ கோவில்ல புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை பிராமணர் தானே. அவருக்கு தசரத சக்கரவர்த்தி பண்ணினான்னா சாத்தியம். அவருக்கு இப்படி ஒரு தொட்டில் போட முடியுமான்னார். போட்டுட்டாரே. இந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இந்த பாசுரங்கள்ல உள்ள சொற்கள் ஒவ்வொன்றும் வைரம் இல்லையா? ஒவ்வொன்றையும் கோமேதகம், மரகதம். இந்த சொற்களை அமைச்சு ஒரு பாசுர தொட்டில் போட்டிருக்கிறாரே, இதுதான் தங்க தொட்டில், வண்ண சிறு தொட்டில். அதுல உள்ள ஒவ்வொரு சொல்லும் ரத்தனம். இந்த சொல்மயமான ஒரு தொட்டில கண்ணபிரானுக்கு அவர் போட்டதான் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு தொட்டில கண்ணன் இருக்கிறான்னு நினைச்சுக்காதீங்கோ. பெரியாழ்வார் திருமொழியில தான் கண்ணனே இருக்கான். கண்ணனே பெரியாழ்வார் திருமொழியில தான் இருக்கிறான். அதுபோல வாச்சிகமாவோ மானசிகமாவோ செய்யக்கூடிய கைங்கரியம் வெளிப்படையா செய்யறத விட நன்னா செய்யலாம். வெளிப்படையா செய்யும் பொழுது பிரயாச பெரிய வைஜெயந்தி மாலைய மனசாலேயே கட்டி எம்பெருமானுக்கு சாத்தலாமே. மானசிகமாவே ஒரு சகசிரதள கமலத்தை சமர்ப்பிக்கலாமே. செயலால அது சாத்தியம் இல்லை.
அப்படி மணியினாலையும் முத்துனாலையும் பவழத்தினாலையும் ஒரு நகர அமைச்சு ஹிருதய நகரம், அந்த ஹிருதய நகத்திலேயே பெருமாளை வச்சு ஆராதிக்கணும் என்கின்ற பக்தியை சொல்றார். அப்படி செய்தோமா அந்த எம்பெருமான நாம் அப்படி ஆசைத்தேன் அப்படின்னு பக்தியை சொல்றார்.